திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1976 இளையராஜா இசையமைக்க வருகிறார். அடுத்த வருஷமே சிவாஜியின் தீபம் படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு வந்தது. சிவாஜியின் படங்களுக்கு வரிசையாக இசையமைத்து வந்தவர் MS விஸ்வநாதன். தீபம் படத்துக்கு முன்னால் 50 படங்கள் வரை இசையமைத்தவர் அவர்தான். 4-5 படங்கள் மட்டும் KV மகாதேவன் மற்றும் ஒரு சிலர் தான். K பாலாஜி தயாரித்த படங்கள் எல்லாம் MS விஸ்வநாதன் தான் மியூசிக். 1977 தான் தயாரித்த தீபம் படத்துக்கு ஒரு மாற்றாக இருக்கட்டுமே என இளையராஜாவை இசையமைக்க வைக்கிறார். இது இளையராஜாவின் 11வது படம். இதற்குள்ளாகவே பத்ரகாளி, 16 வயதிலினே என பல ஹிட்டுகளை கொடுத்து விட்டார் இளையராஜா. தீபம் படத்துக்கு இளையராஜா நல்லாவே இசையமைத்திருந்தார். அதுக்கு முன்னாலேயே MSP SPB ஏசுதாஸை பாட வைத்தார். இளையராஜா TMSஐ பாட வைத்தார். அவரிடம் ஒரு பிடிவாத குணம் உண்டு. இந்த பாட்டை இப்படித்தான் பாடணும்னு அவர் பாணியில் போவார். வசந்த மாளிகையில் கூட எக்கோ வச்சாதான் யாருக்காக பாடலை பாடுவேன்னு பிடிவாதமாக சொல்லிவிட்டார். கலைஞர்கள்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். நான் வாழ வைப்பேன் படத்தில் எந்தன் பொன்வண்ணமே பாடலை TMS அற்புதமாக பாடினார். என்னோடு பாடுங்கள் பாடலையும் பாட வைத்தார். ஆனால் அது இளையராஜாவுக்கு திருப்தி இல்லை. அதனால் SPBயை பாட வைத்தார். இளையராஜா TMSக்கு இடையில் சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. 1986 பெரிய வெடியா வெடிச்சது. தாய்க்கு ஒரு தாலாட்டு படம் என்ற படத்தில் TMS பாடும் விதத்தில் இளையராஜா கரெக்ஷன் சொல்லியுள்ளார். அது TMSக்கு பிடிக்கவில்லை. ஆனால் எப்படியோ பாடி முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த படத்தில் அந்த பாட்டு வரலை. இதை இளையராஜா வேண்டாம்னு சொல்லிட்டாரா என்று என்னன்னு தெரியவில்லை. அதோடு அவங்க பிரிஞ்சது தானாம். ஹை பிச்சில் பாடி பாடி காது கேளாத தன்மை TMSக்கு வந்துவிட்டதாம். இதனால் பல சமயங்களில் கோபம் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாகவும் இருந்ததாம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.